Recording in progress. ஓகே. ஓகே லீடர்ஸ் வெரி குட் மார்னிங். நம்ம வந்து அப்படியே நம்மளோட மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் டீம், ஹலோ எவ்ரிவன். மை செல்ஃப் முத்துலட்சுமி, கோல் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் மீட்டிங் போது மண்டே நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் செஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஜாயினர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்திருக்கீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதை விட முக்கியம், சோ ஒரு ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, சோ ரொம்ப லேஸ்ல வந்துராது இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலயும் நம்ம பொறுமையா இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு, சோ அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். நீங்க எல்லாரும் மீட்டிங்குள்ள தான் வந்துட்டீங்க அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சோ எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு. நீங்க பிரசன்டடா வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டா. இதுக்கெல்லாம் டைம் அதிகம் எடுத்துக்காதீங்க. ஸோ என்னோட வாய்ஸ் உங்களுக்கு ஆடியபிளா இருக்கு அப்படின்றதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். சேம் டைம்ஸ் நீங்களும் மீட்டிங்குள்ள பிரசன்டடா வந்துட்டீங்க அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டா வந்து நம்ம டைரக்ட்டா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம மீட்டிங்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சில SF9 கேட்டகரி எனக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஃபேவரட்டா வந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதனால நான் அத பத்தி எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணி தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பேக் கேமரா இல்ல, ஃப்ரண்ட் கேமராலயே. ஓகேங்களா? எனக்கு அது பேக் கேமரால எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல. பரவால்ல. ஃபேஸ் தானே தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டும். நான் எந்த ஒரு மேக்கப்பும் இப்ப பண்ணல. ஓகேங்களா? சோ நான் அப்படியே வந்து நான் ஷோ பண்றேன். சோ கவனமா கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆம் ப்ராடக்ட்ட பாருங்க. ஓகேங்களா? ஓகே. 34 பேருக்கு மட்டும் தான் நான் பேசுறது கேக்குதா? மத்த லீடர்ஸ்க்கு கேட்கலையா? லீடர்ஸ் 36. சோ ஃபாஸ்ட்டா. சோ நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கீங்களோ, இந்த ஒரு மீட்டிங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லா எடுத்துட்டு போலாம். ஓகேங்களா? சோ இங்க 100% நமக்கு ரிசல்ட் வரக்கூடிய ட்ரஸ்டபிள் ப்ராடக்ட் இங்க இருக்கு. சோ ஃபாஸ்ட்டா எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? 40 பேருக்கு தான் நான் பேசுறது கேக்குதா? இன்னும் 12 லீடர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 5% லீடர்ஸ் நெறைய பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. மேபி உங்களுக்கு வந்து தெரியலையா என்னன்றது தெரியல. பார்ட்டிசிபேன்ட்ஸ் பிளேஸ் போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் மியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செகண்ட் வந்து ஸ்டார்ட் வீடியோ இருக்கும். தேர்ட் வந்து பார்ட்டிசிபேன்ட்ஸ் பிளேஸ் இருக்கும். அந்த பார்ட்டிசிபேன்ட்ஸ் பிளேஸ் போனீங்க அப்படின்னாக்கா, சோ அதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களோட பேரு தான் இருக்கும். அதுக்கு கீழ தான் யாரு ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்களுடைய நேம் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுடைய நேம் இருக்கு இல்லையா? அத வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். சேம் டைம்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி யாரால எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க பிசினஸ் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்ட வீடியோ ஓப்பன் பண்ணி லைவ்வா காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் நீங்க வெளியில இருக்கீங்க. ஆம் ப்ராடக்ட்ட ஷோ பண்ணி பேச முடியாத சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நீங்க லைனா வந்து பேசிடலாம். சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா உங்களால வந்து ப்ராடக்ட்டோடைய அ அ இமேஜ் ஷோ பண்ணி காமிக்க முடியும். அதோடைய டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்க முடியும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்து ஓப்பன் பண்ணி காமிங்க. அப்படி இல்லன்னா அந்த ப்ராடக்ட்டோடைய டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்க முடியும் அப்படின்றவங்க, உங்க நேம்க்கு முன்னாடி FBK அப்படின்றத போடுங்க. ஓகேங்களா? சோ அப்பதான் வந்து அந்த யார் எந்த ஒரு பெர்சன்ஸ் வந்து வீடியோ ஆன் பண்ணி அவங்களுடைய லைவ் ப்ராடக்ட்ட வந்து ஷோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல எந்த ஒரு ப்ராடக்ட்ட பத்தி ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பேஸ்ல அவங்களுக்கு வந்து நம்மளால வந்து அன்மியூட் பண்ண முடியும். ஓகேங்களா? அ சரி, ஓகே. இங்க வந்து நம்ம ஒரு பிசினஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த ஒரு பிசினஸ்ல நம்ம வந்து எத வச்சு இங்க பிசினஸ் பண்றோம்? சோ நீங்க இருக்கக்கூடிய டீம்ல வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுடலாமா? சோ நம்ம இங்க எந்த எந்த பர்ப்போஸ்ல நம்ம இங்க வந்திருக்கோம்? எத வச்சு நம்ம வந்து பிசினஸ இங்க ஸ்டார்ட் பண்றோம்? ஓகேவா? என்ன அசெட் நமக்கு?
ஓகேவா? எத பேஸ் பண்ணி வெஸ்டேஜ் வந்து இயங்குது? ஓகேவா? அது வந்து ஒரு ஆன்சர் பண்ணலாமா? எத பேஸ் பண்ணி இந்த ஒரு பிசினஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க? நமக்கு ஒரு அசெட் என்ன? நம்ம எத பத்தி நம்ம மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஹெல்த் மட்டும் போட்டிருக்கீங்க சிஸ்டர். ஹெல்த் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஆக மொத்தம் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப ஹெல்த் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், பியூட்டி ப்ராடக்ட்டா இருக்கட்டும், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆக மொத்தம் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு பிசினஸ் அப்டின்றது போகுது. ஓகேங்களா? சோ எல்லா டீம்லயும் ரிப்ளை வருதான்னு பாருங்க. எல்லாரும் குடுக்கல அப்டின்றத செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு இடத்துல வந்து எல்லாரும் பிரசன்டடா ஒரு மீட்டிங் நம்ம கவனிக்கிறோம் அப்டின்னா, மீட்டிங் ஆன் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு உங்க பெர்சனல் ஒர்க்க நீங்க பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்து இங்க என்ன சொல்லி தராங்க? எத பேஸ் பண்ணி நடக்குது? இங்க இன்கம்னா எப்படி வருது? சோ அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு லீடர்ஸ்க்கு அ குடுக்கக்கூடிய ஒரு இன்புட் நான் இப்ப சோ இன்னைக்கு ஈவினிங் நடந்துச்சு இல்லையா? அ எங்களுக்கு வந்து டைரக்டர்ஸ்க்கான ஒரு மீட்டிங்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? டைரக்டர்ஸ் மீட்டிங்ல வந்து ஒருத்தவங்க ஹைதராபாத் சைடு வந்து இன்னைக்கு அதாவது நேத்து அவங்களுக்கு வந்து அவார்ட் ஃபங்ஷன் நடந்திருக்கு. தெலுங்கானால. கர்நாடகான்னு நெனைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. அங்க வந்து அவார்ட் ஃபங்ஷன் நடந்திருக்கு. அங்க போகும்போது பார்த்தீங்க அப்டின்னா, பிரான்ஸ் டைரக்டர் லெவல்ல வெறும் 10 பேரு தான் இருந்தாங்களாம். விரல் விட்டு எண்ணலாமா. ஓகேங்களா? வெறுமனே 10 பேரு தான் வந்து அங்க இருந்தாங்களாம். மீதி பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர், டபுள் கிரவுன் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து கிரவுன் டைரக்டர், ஸ்டார் டைரக்டர் இவங்க தான் வந்து மோஸ்ட்லி அதிகமா இருந்தாங்களாம். ஓகேங்களா? அப்போ அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன்ல நேரா மீட் பண்ணி, இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்ணி, அவங்க வந்து அந்த பிசினஸ வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா கேட்டகரியும் இம்பார்ட்டன்ட். அந்த சைடு சக்சஸ் பண்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அக்ரி பொருள்ல. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்க அக்ரில தான் வந்து மோஸ்ட் பிசினஸ் 75%க்கான பிசினஸ் வந்து தெலுங்கானா சைடு நம்மளுடைய அக்ரி பொருட்கள வச்சு தான் அங்க வந்து விளைவிக்கிறாங்க. அப்போ அங்க அக்ரி ரிலேட்டடா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்ப அக்ரி ப்ராடக்ட்ஸும் மூவ் பண்றாங்க. சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன சொல்றது? கார் அச்சீவர்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டார் ரீச் பண்ணி, அக்ரி ஃபார்மர்ஸ் டூ கார் அச்சீவர் அந்த மாரி எல்லாம் வந்து நான் கூட ரமாதேவி மேம் வந்து அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்கும்போது நான் பார்த்திருந்தேன். நான் எப்பயுமே நான் செக் பண்றேன். அவங்க எதுவும் இப்ப ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களான்னு. லைவாவே செக் பண்ணி நான் உங்களுக்கு வேணும்னா நான் காமிக்கிறேன். ஓகே. தற்சமயத்துக்கு அவங்களுடைய இது இல்ல. ஓகேங்களா? அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மேபி இல்ல. ஏன்னா நேத்து பிஸியா இருந்ததுனால என்ன போட்டிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவைலபிள் இல்ல. ஸோ அவங்க அப்படிதான் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா மக்கள போயிட்டு நேரடியா மீட் பண்ணி பேசிட்டு, ஸோ அது மூலியமா வந்து அவங்க பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? காரணம் என்னன்னா, இந்த ஒரு பிசினஸ அவங்க வந்து உயிரா நினைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ வந்து என்ன சொல்றது? உன்னதமா நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா, அவ்ளோ பக்கா ரிசல்ட் வந்து இங்க நமக்கு வந்து குடுத்துட்டு இருக்கு. ரிசல்ட் இல்லாமலாம் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இங்க கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் நாலேட்ஜ் வந்து எடுத்துக்கணும். உங்களால என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட்டும் பை பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல. ஆனா, எல்லா ப்ராடக்ட்டோடைய நாலேட்ஜும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? சோ டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல காசா, பணமா? ஓகேங்களா? இந்த ஒரு பிசினஸ் நம்ம அதிகமா எடுக்குறோம் அப்படின்றது லீடர்ஸே லேட் ஜாயினிங். அப்பட்டமா எப்படி லேட்டா வர்றீங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து லேட் ஜாயினிங் பண்ணக்கூடாது. எல்லா குரூப்லயும் எல்லா டைரக்டர்ஸும் வந்து செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து பிசினஸ் பண்றீங்க. சோ அந்த இடத்துல வந்து லேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் வொர்க் கஷ்டம் தான் நான் இல்லன்னு சொல்லல லீடர்ஸ். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே இந்த ஒரு வொர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பி ஃபர்ஸ்ட்டா இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு இடத்த தான் இங்க திறமை பேசாது. லீடர்ஸ் இங்க எத்தன பேரு இங்க நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேலண்டடா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த திறமைக்கு இங்க வந்து அ ரிசல்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த திறமையை காட்டிலும் இங்க யார் ஒருத்தவங்க கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றாங்களோ, அவங்க இந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க.
ஓகேங்களா? அப்போ திறமையும், அந்த கன்சிஸ்டன்ட் ஒர்க்கும் சேர்ந்தா, அப்ப இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம அத கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, ஓகே, ஃபைன். ஆல்மோஸ்ட் நம்ம அப்படியே வந்து மீட்டிங்குள்ள போகலாம். என்னோட வாய்ஸ் உங்களுக்கு ஆடியபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் வீடியோ வந்து ஆன் பண்றேன். ஒரே நிமிஷம். நான் பேக் கேமராவே வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, ஓகே. என்னோட வீடியோ தெரியும்னு நெனைக்கிறேன். லீடர்ஸ் தெரியுதா? என்னோட வீடியோஸ் வந்து தெரியுதா? கோ ஹோஸ்ட்ல இருக்கவங்க கன்ஃபார்ம் பண்ணலாமா? கிளியரா இருக்கு சிஸ்டர். ஐயய்யோ! நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. பேசுறீங்களா லீடர்ஸ்? ஓகே, ஓகே, ஃபைன். தேங்க் யூ சோ மச். ஓகே லீடர்ஸ். ஓகே. நான் இப்ப வந்து இதுதான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ வெரி சூன் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறவங்க ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத எனக்குமே வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? சோ மார்னிங் நம்ம வந்து காலையில அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீப் கிளென்சிங் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எவ்ளோ ஃபாஸ்ட்டா நம்மளால வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ, அவ்ளோ ஃபாஸ்ட்டா நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? சோ அது இந்த ப்ராடக்ட். காலையிலயும், ஈவினிங்கும் ட்ரை ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே இந்த SF9 கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் மார்னிங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னன்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மார்னிங் ரொட்டேஷன்ல நான் ஃபாலோ பண்றது இது. ஓகேங்களா? டீப் கிளென்சிங் ஆயில் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிர்றோம். அத வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது எப்புட்றா இவ்ளோ ரூ. 2200 டிபி பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கும். இல்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வெயில்ல நல்ல கலரா இருந்தவங்க தான். ஆனா வெயில்ல போயிட்டு ரொம்ப டேன் ஆயிட்டோம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு பார்லர் இருப்பீங்களா? அவங்ககிட்ட வந்து டான் ரிமூவ் பண்றதுக்கு ஃபேஷியல் அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? அவங்க கிட்டத்தட்ட 2,000 ஆகும். நம்ம அவ்வளோ தான் ஸ்பெண்ட் அப்படின்னும்போது தான் கொஞ்சம் விஷயம் வச்சு நம்ம ஃபேஸ்ல வந்து ஏதோ பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, 2,100 தான். நம்ம ஒரு டைம் இத யூஸ் பண்ண போறது கிடையாது. இது 2 மாசம் வரைக்கும் ஓகேங்களா? அப்போ இத யூஸ் பண்ணும்போது நம்ம அண்ட் சொல்றது ரிசல்ட் நல்லாவே வந்து ஓகேங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? மெசேஜ் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னும்போது வாய்ஸ் பிரேக் ஆகும். சரி, ஓகே. இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இது SF9ல என்ன சொல்றது? சன்ஸ்கிரீன் ஓகேங்களா? வெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம இது யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். கௌரி சிஸ்டர் அண்ட் சாய் குரலரசு பிரதர் உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாரும் மெசேஜ் போடுறாங்களே. ஆமா சிஸ்டர். வாய்ஸ் ரொம்ப பிரேக் பிரேக் ஆகுது. ஆகுதா? நீங்க வீடியோ ஷேர் பண்றீங்கல்ல, அதனால தான் சைலன்ட்டா இருக்கும். லீடர்ஸ் யாராச்சும் மெசேஜ் வாய்ஸ் பிரேக் பண்ணுங்க. ஆகுது. வாய்ஸ் வாய்ஸ் ரொம்ப பிரேக் பிரேக் ஆகுது ஆகுதா? இல்ல வெளிய சிஸ்டர். போயிடவா? சரி, ஓகே. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். அருள் பிரசாத் சார். சரி, ஓகே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ராடக்ட் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுங்கள இரு நான் ஃபோட்டோ எடுத்துக்கவா? இது மார்னிங்ல யூஸ் பண்றது. ஈவ்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, விட்டமின் சி சீரம் வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ விட்டமின் சி சீரம் யூஸ் பண்றேன். வந்து நான் இந்த இந்த மந்த் வந்து பை பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுவேன். சரி, ஓகே. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் வெளியில போறேன். ஓகே, ஓகே. லீடர்ஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வெளிய போய்க்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓகே. வாய்ஸ் இப்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். லீடர்ஸ் இப்ப கிளியரா இருக்கா? இப்ப 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 மெசேஜ் பண்ணுங்க.
இப்ப நான் ப்ராடக்ட் எப்படி ஷோ பண்றது? எல்லாத்தையும் வாரிட்டு வெளிய வர முடியாதே. நான் ஓகே எனக்கு பிடிச்ச சிஸ்டர். ஒரே ஒரு ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இப்ப எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃபேவரட் என்னதுன்னா, இங்க பாருங்க. அஷ்யூர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஹேர் மாஸ்க் ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அமேசிங்கா வந்து ரிசல்ட் அப்டின்றது குடுத்துட்டு இருக்கு. ஸோ ஹேர் மாஸ்க் ஓகேங்களா? நெறைய பேருக்கு வந்து இன்னமும் எனக்கு வந்து முடி கொட்டுதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரியல. ஏன் எந்த ஃபார்மேட்ல நீங்க என்னது தப்பா யூஸ் பண்றீங்களா? எதனால முடி கொட்டுது? அப்டின்ற மாரி ஃபீட்பேக்ஸ் குடுக்குறீங்க. அப்டின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? நீங்க ப்ராப்பரா உள்ளுக்கும் சாப்ட்டுட்டு நம்ம வெளியிலயும் நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பூ, ஹேர் சீரம் இத ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னும்போது, கண்டிப்பா 100% ஹேர் ஃபால் இருக்காது. 1, 2 முடி கொட்ட தான் செய்யும். ஓகேங்களா? அதுக்காக சுத்தமா வந்து நமக்கு நட்டு வச்சது மாரி நமக்கு அப்படியெல்லாம் இருக்காது. ஹேர்ன்னு இருந்தா அது உடைய தான் செய்யும். என்னன்னா, ரொம்ப வேரோட வேரோட உடையாம, நடுவுல நடுவுல உடையாம அப்படியே இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ப்ராப்பர் ரொட்டீனா ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. வெளியவே நல்லா தான் இருக்கு போல. எல்லா ப்ராடக்ட்டும் வெளிய கொண்டு வந்திருக்கலாம். சரி, ஓகே ஃபைன். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா, இப்போ ஹேர் மாஸ்க் அப்டின்னும்போது, கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணலாம் லீடர்ஸ். எனக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்கு, முடி கொட்டுற பிரச்சனை இருந்தா தான் நான் யூஸ் பண்ணணும். அப்டின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான, ஹெல்தியான ஹேர்லயும் நம்ம வந்து ஸ்கால்ப்ல வந்து ஹேர் மாஸ்க் அப்டின்றது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் இதுக்கப்புறம் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து வராம இருக்கும். சேம் டைம்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்கா நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? சோ பாக்குறதுக்கு லுக்குமே ரொம்ப சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசிங் ரிசல்ட். நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் அத 100% பயன்படுத்தி, மத்தவங்களுக்கு அத கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்டின்னும்போது, நீங்க பிசினஸ்லயும் ஜெயிக்கிறீங்க. ஓகேவா? நான் பை பண்ண மாட்டேன் எதுவும். ஆனா எனக்கு கீழ வரவங்க பொருள் 100 பிவிக்கு வாங்கணும் அப்டின்னு நீங்க வந்து நெனச்சு பிசினஸ் பண்றீங்க அப்டின்னா, அது நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா, இங்க இங்க நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம செய்றோமோ, அததான் நம்மளோட டீம் வந்து ஃபாலோ பண்ணும் 100%. அப்படி இருக்கும்போது, அத நீங்க வந்து முதல்ல செய்றீங்க அப்படின்னா தான் உங்களோட டீம் அத செய்வாங்க. நான் செய்யாம ஒரு விஷயம் என் டீம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ரேர் கேஸ் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. என்னுடைய ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோட ஃபீட்பேக்குமே கேட்டிருக்கீங்கன்றது தெரியுது. ஏன்னா நெறைய பேரு வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு போட்டிருக்கீங்க. தேங்க் யூ லீடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபிகே யார் போட்டிருக்கீங்க? ரேவதி சிஸ்டர் என்விசிடி டீம்ல இருந்து போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் குடுக்குறேன். அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணலாமா? சிஸ்டர் உங்களுக்கு ஹோஸ்ட் குடுத்துருக்கேன். அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். வாய்ஸ் கிளியரா இருக்கு. தொடர்ந்து பேசுங்க சிஸ்டர். ஓகேங்க சிஸ்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஷாம்பு, ஹேர் ஆயிலு, ஹேர் மாஸ்க்கு இது எல்லாமே வாங்கியிருக்கேன். வாங்கி குடுத்தவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்கின் இது டெட்டால்ஸும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சிஸ்டர். பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணி ப்ராடக்ட் காமிக்கிறீங்களா? இல்ல அப்படியே பேசுறீங்களா சிஸ்டர்? நான் ப்ராடக்ட் ஷோ பண்ணவா? வேண்டாம், வேண்டாம் சிஸ்டர். அதான் சொல்றேன் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஓகே சார். நீங்க நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் ப்ராடக்ட் வந்து நான் ஷோ பண்றேன். ஆ. தைரியமா குடுங்க சிஸ்டர். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. எதுவுமே வந்து இங்க கூச்சப்பட வேணாம். லீடர்ஸ் உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. என்னோட வாய்ஸ் வீட்ல இருக்கவங்களுக்கும் இது கேட்கும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு நம்மளோட ப்ராடக்ட்ட நாமளே குறை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கலாய்க்கிறது வேற. ஈவன் எங்க வீட்லயுமே அந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். இப்ப நான் அக்கா வீட்டுக்குலாம் போறேன் அப்டின்னா, முழுக்க முழுக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கலாய்க்கிறன்ற பேர் வழியில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டேமேஜ் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கும்போதெல்லாம் நான் உண்மையாவே வந்து நான் அப்செட் ஆயிருக்கேன். ஓகேங்களா? ப்ராடக்ட் வந்து இங்க தரமா இருக்கு. யூஸ் பண்ற விதத்துல நம்ம பக்காவா யூஸ் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்குமே வந்திருக்கும். சரிங்களா? சோ அப்டி இருக்கும்போது கலாய்க்க வேண்டாம். சரிங்களா?
உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு, உங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே சிஸ்டர். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணலாமா? ஓகேங்க சிஸ்டர். ஹலோ, குட் மார்னிங் லீடர்ஸ். அந்த என் வாய்ஸ் எனக்கே கேக்குது சிஸ்டர். கிளியரா இருக்கு சிஸ்டர். நீங்க பேசுங்க. நீங்க சொல்ல வர ப்ராடக்ட் வந்து நான் ஷோ பண்றேன். நீங்க பேசுங்க. ஓகேங்க சிஸ்டர். அஷோர் ஆயிலு, ஹேர் மாஸ்க், யாரதோ வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களே. சிஸ்டர் அவங்க வாய்ஸ் இருக்கு சிஸ்டர். ஓ மை காட். யார் இது? சிஸ்டர் உங்க சைடு இன்னொருத்தவங்க வேற யாரும் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்களா சிஸ்டர்? ரேவதி சிஸ்டர். இல்லைங்க சிஸ்டர். ஓகே, இப்போ கிளியரா இருக்கு. பேசுங்க சிஸ்டர். அதுதான் சிஸ்டர், வேற எதுவும் இல்லை. ஹேர் ஷாம்பு, மாஸ்க்கு, ஹேர் ஸ்கின் ட்ரை சால்ட்டு, இது எல்லாமே வந்து என் சைடு வந்து ரொம்ப ரிசல்ட் அதிகமாக நல்லா இருக்கு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே ஃபைன். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். இந்த அளவுக்கு நீங்க முன் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் குடுத்ததுக்கு ரியலி தேங்க் யூ சோ மச். சோ தொடர்ந்து எடுத்து பிசினஸ் பண்ணுங்க. சோ பிசினஸ்ல சீக்கிரமா வந்து அச்சீவ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகேங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா எங்களுடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சோ கண்டிப்பா நான் ஆஃப்டர் மீட்டிங் நான் பேசுறேன் நான் உங்ககிட்ட. ஓகேங்க சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் விஷ்ணு பிரதர் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்திருக்க. அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்கிரீன் ஸ்டாப் பண்றேன். ஓகே. தேங்க்யூ மேம். ஹை டீம், மேம் 8% விஷ்ணு. மேம் என்னுடைய வாய்ஸ் வந்து எக்கோ கேக்குது மேம். ஓகே. நான் இந்த ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கிளியர் இருக்கும். ஓகே. ஹை டீம், ஐ எம் 8% விஷ்ணு. என்னுடைய அப்ளைன் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் சுதாகர் பிரதர், கோல்ட் டைரக்டர் முத்துலட்சுமி மேம். இன்னைக்கு நான் என்ன ப்ராடக்ட்டை பத்தி ஃபீட்பேக் கொடுக்க போறேன் அப்படின்னா, கேப்சூல்ஸ், அதாவது நம்மளுடைய ஹெல்த் கேர்ல வந்து கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூல்ஸ்ல ஒரு 3 டைப் ஆஃப் கேப்சூல்ஸை பத்தி நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆலோவேரா கேப்சூல், ஆம்லா கேப்சூல், அப்புறம் வந்து ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல். இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோ ஷோ பண்ணி காட்டுறேன். எஸ், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆலோவேரா, ஆம்லா அண்ட் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எதுக்காக இதை யூஸ் பண்றேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின், ஹேர் அப்புறம் நெயில் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்மேஷன் பண்றதுக்காக தான். அதாவது ஆலோவேராவும் ஆம்லாவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து ஒரு சில பாடிக்கெல்லாம் ஹீட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹீட்டை வந்து மேபி கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆலோவேரா ஆம்லா கேப்சூல் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் யோசிக்கலாம், அதாவது ஆலோவேராலாம் வந்துட்டு சாதாரணமா நம்ம தோட்டத்துல கிடைக்கக்கூடியது தானே, அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆலோவேரா அதாவது கற்றாழையில நிறைய என்ன சொல்றது, நிறைய சத்துள்ள பொருட்கள் அதுல வந்து இருக்கு. உங்களுக்கு நான் புரியிற மாரியே சொல்றேன். இப்போ ஆலோவேராலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து கசாயமா செஞ்சு வந்து அந்த காலத்துல எல்லாம் சாப்பிடுவாங்க. எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. நம்ம தயிர் இருக்கு இல்லையா? தயிர் கூட இந்த ஆலோவேரா ஜெல் மாரி இருக்கும் இல்லையா? அத எடுத்து அத வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டேக் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க வீட்ல வயசானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்க தெரியும். மோஸ்ட்லி வந்து அந்த காலத்துல அப்படி பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பாடி வந்து ஹீட்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். நம்ம பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது அத கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஆலோவேரா கேப்சூல். ஒரு சில பேருக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இப்ப என்ன சொல்றது? இப்போ நாம வந்து இந்தியன்ல இருக்கோம். இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது அதர் கண்ட்ரீஸ் கூட வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து இப்போ நம்ம மகாராஷ்டிரா போறோம் அப்படின்னா, அங்கனுடைய ஹீட் டெம்பரேச்சர் அப்படின்றது வேற. நம்ம தமிழ்நாட்டினுடைய ஹீட் டெம்பரேச்சர் அப்படின்றது வேற. இத வந்து மெயின்டெயின் பண்ணும். எப்படி மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்காவே மெயின்டெயின் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெயில்ல இருக்கும்போது
நம்மளுடைய பாடி வந்து உள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கூலிங் சென்சஸ கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு சில்னஸ வந்து கிரியேட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அப்படி கிரியேட் பண்ணி வச்சுன்னா, நம்மளுடைய பாடியும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் ஆயிரும். அதே சமயத்துல இப்போ ஒரு வந்து குளிர்காலத்துல இருக்கோம் அப்டின்னா, நம்மளுடைய பாடி வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு ஹீட்ட வந்து அதாவது ஒரு வெப்பத்த வந்து உற்பத்தி பண்ணிவிடும். அதே சமயத்துல வெளிய வந்து டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும் இல்லையா? மைனஸ்ல போயிட்டுருக்கும்போது, நம்மளுக்கு அதுக்கு வந்து ஈக்குவல் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே பண்ணணும். ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து அட்மாஸ்பியர்ல வந்து கன்வெர்ட் ஆகாது. பாடி வந்து ஒத்துழைக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஆலோவேரா கேப்சூல வந்து நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம். சேம் டைம் இந்த ஆம்லா கேப்சூல். ஆம்லா அதாவது ஆம்லாங்கிறது பெரிய நெல்லிக்காயிலேயே கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? அதுதான். ஆ ஆம்லா கேப்சூல் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு சேம் டைம் அதேதான். ஆம்லா கேப்சூல் மோஸ்ட்லி வந்துட்டு டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் அப்டின்றது எடுத்துக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த பெருநெல்லிக்காயில அதாவது தேன வந்து ஊற வச்செல்லாம் தருவாங்க. மோஸ்ட்லி நீங்க வெளியலாம் பார்த்துருந்துருப்பீங்க. அ தேன்ல வந்து மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஆனா, அது உண்மையான தேன் கிடையாது. அது வந்து சர்க்கரை பாகுல செய்யக்கூடிய தேன் ஓகேங்களா? அந்த மாரி மோஸ்ட்லி இருக்கிறத வாங்காதீங்க. அம்லா கேப்சூல் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய ஸ்கின்னுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு சில பேருக்குலாம் வந்து ஸ்கின்ல வந்துட்டு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அதாவது சூட்டு கொப்பளம் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டு கொப்பளத்துக்கு வந்து ஆம்லா கேப்சூல் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அந்த என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு அதனுடைய அந்த டெம்பரேச்சர வந்து குறைக்கும். அதாவது அதனுடைய வெப்பத்த வந்து குறைக்கும் ஓகேங்களா? அப்படி குறைக்கும்போது அதனுடைய ரேஷியோ ஐ மீன் அதனுடைய வெப்பம் அப்படின்றது குறையும்போது பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆயிடும். அதனால ஆம்லா கேப்சூல் அப்படின்றதும் அட் சேம் டைம் அதேதான். நம்மளுக்கு வந்துட்டு ஹீட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? ஆ நீங்க வந்து இப்போ நெறைய பேர் வந்துட்டு பெருநெல்லிக்காய் வந்து எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா பெருநெல்லிக்காய் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அதிகமா வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து நெறைய வந்து கிடைக்கும். ஆனா பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு அவ்வளோக்கு இந்த சைடு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சைடு அவ்வளோ கிடைக்காது. மோஸ்ட்லி நாங்க வந்து வாங்கி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆம்லா கேப்சூல் அப்படின்றது கிடைச்சது. எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஒரு கேப்சூல். இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா, ஆலோவேரா, ஆம்லா வந்துட்டு நான் வந்து டெய்லியும் வந்து காலையில, நைட்டு வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் நம்ம எப்படி வேணா மாத்தி கூட இத வந்து எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களுக்கு வந்துட்டு ஆ சீக்கிரமா எனக்கு வந்து ரிசல்ட் பாடி ஹீட் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். இல்ல பிரதர் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு. பாடி வந்து நார்மல் கண்டிஷன் தான் இருக்கு அப்டின்ற போது, நீங்க வந்து ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல். ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல் அப்டின்றது நம்மளுடைய ஹேரு, ஸ்கின்னு, நெயிலு இது 3த்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா நம்மள வந்து கம்ப்ளீட் பண்றது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல் தான். அ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன இருக்குன்னா, கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், போரேஜ் ஆயில், அமினோ ஆசிட் இந்த மாரி நெறைய மல்டி விட்டமின்ஸ்லாம் இதுல இருக்கு. சரி ஓகே. இதெல்லாம் இருக்கறனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, இன்னொரு விஷயம், ஆ நம்மளுக்கு வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் ரிலேட்டடா போன வாரம் வந்து மீட்டிங் நம்மளுக்கு போயிருந்திருந்தது இல்லையா? அதுல வந்துட்டு ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல்ஸ் அப்டின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆ யாரெல்லாம் லிசன் பண்ணீங்களோ, ஐ மீன் அந்த லிசன் பண்ணீங்களோ, அவைங்கலாம் போய் வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல் எந்த கேட்டகரில வருது? நம்மளுக்கு வந்துட்டு நியூட்ராசிட்டிகல்ல வருதா? இல்ல பார்மாசூட்டிகல்ஸ்ல வருதா? அப்டின்றத 1 மினிட் நான் வந்து கேப் தரேன். அத வந்துட்டு பார்த்திருந்தீங்க அப்டின்னா, குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. தெரியல அப்டின்னா கூட பரவால்ல. நான் ஒன்ஸ் வந்து சொல்லிர்றேன். 1 மினிட் மட்டும் நான் டைம் தரேன். பார்மாசூட்டிகல்ஸ்ல வருதா? நியூட்ராசூட்டிகல்ஸ்ல வருதா? அப்டின்றத மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஓகே. சரி ஓகே. யாருக்கும் தெரியல அப்டின்னு நெனைக்கிறேன். ஹேர், ஸ்கின், நெயில் கேப்சூல் வந்துட்டு நியூட்ராசிட்டிகல்ஸ்ல தான் வருது. நியூட்ராசிட்டிகல்ஸ்னா என்ன? நம்மளுடைய ஹெல்த்த வந்துட்டு அ அதாவது நேச்சுரல் மூலியமா நம்மளுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்றது தான் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ். பார்மாசூட்டிகல்ஸ் அப்டின்னா, நம்ப அதாவது ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் போய் வந்து கியூர் பண்றது தான் பார்மாசூட்டிகல்ஸ். நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கியூர் பண்ணிக்கிறது. என்ன அது நம்மளுக்கு என்ன வரப்போகுது ஹேர், ஸ்கின், நெயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொடுகு தொல்ல, டான்ட்ரஃப்ஸு, அ ஹேர் வந்து உடையிறது, ஒரு கெள விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர்ல. ஹேர் வந்து லாஸ் ஆகுறது, இந்த மாரி நெறைய இது வரும். பூஞ்சையால ஏற்படக்கூடிய அந்த பொடுகு, அந்த வெள்ள வெள்ளையா இருக்கும் இல்லையா தலையில?
அது நிறைய கேப் விட்டுருக்கிறது, டென்சிட்டி கம்மியா இருக்கிறது, இதெல்லாம் ஹேர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸ்கின்ல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, பொல்யூஷன். நம்ம நேச்சுரலா இப்போ இருக்கக்கூடிய லைஃப்ல நிறைய பொல்யூஷன் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த பொல்யூஷனால நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸ்கின் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் ஸ்ட்ரக்சரையே மாத்திரும். ஸ்கின் ஸ்ட்ரக்சர் மாத்திரும் அப்படின்னா, ஸ்கின்ன வந்து சுருங்க வைக்கும். ஸ்கின் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்காது. ஐ மீன் இளமையா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கங்களேன். ஒரு ஸ்கின் வந்து இளமையா இல்லாம ஒரு ஏஜ்டு ஆன பீப்பிள்ஸ் அந்த மாரி தெரிவாங்க. அதுக்காக வந்து ஸ்கின்லயும் வந்துட்டு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து நெயில்ஸ். ஒரு சில பேருக்குலாம் நெயில் வந்து ரொம்பவுமே வீக்கா இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நெயில்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இப்ப லைட்டா நம்ம எங்கேயாவது ஒரு பொருள வந்து எடுக்கிறோம் அப்படின்ற போது நெயில் வந்து உடைய ஆரம்பிக்கும். ஈஸியா வந்து ஃப்ராக்சர் ஆயிரும் நெயில்ல. அந்த மாரி நெயிலுமே ரொம்பவே ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய பெர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ, அதனால நம்மளுடைய வெஸ்டேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கேப்சூல்ஸ் எடுக்கிறனால நம்மளுக்கு கியூர் ஆகணும் அப்டின்றதுக்காக, ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் தனியாவே ஒரு கேப்சூல் ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெளிய வந்து இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் அப்டின்றது இருக்காது. ஏன்னா 3 வந்து ஒண்ணா குடுத்துருக்கிற மாரி ப்ராடக்ட்ஸ் இருக்காது. நம்மளுடைய வெஸ்டேஜ்ல நமக்கு அதுவும் நியூட்ராசூட்டிகல் கேரக்டர்ல வந்து குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா, அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எடுத்துக்கோங்க. அடல்ட் ஸ்டேஜ் அப்டின்னா 18 இயர்ஸ் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க நீங்க இது வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. போர்ஸ் ஆயில்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு அதாவது ஹேருக்காக ட்ரீட்மெண்ட் வெளிய போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப அதாவது ஹேர் ஸ்பா அந்த மாரி நெறைய வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஹேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா. அதாவது ஹேர வந்துட்டு சொட்டையா இருந்தது அப்டின்னா, ஹேர்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய ஹேரையே எடுத்து, அத வந்து தலையில வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு, அந்த ஹோல்ஸ்ல வந்து நம்மளுடைய ஹேர ஃபிட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர வந்து குரோத் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு மெத்தட் தான். அ அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. அதே சமயம் நான் அதனால தான் நான் சொல்றேன். ஹேர்ஸ்க்கு நெயில் கேப்சூல்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ளேயே வந்து ஹேர் வந்துட்டு குரோத்திங்க்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணி தரும். முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர்ஸ்க்கு நெயில் வந்துட்டு ரொம்பவுமே வந்து நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுதான் வந்து நான் இன்னைக்கு சொல்லணும்னு நெனச்சேன். இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரெய்னிங்ல எந்த மாரியான ப்ராடக்ட்ஸ வந்து சஜெஸ்ட் பண்ணலாம் அப்டின்றத ஆஃப்டர் மீட்டிங் உங்களுடைய வாய்ஸ் ஐ மீன் ஃபீட்பேக்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடா கூட நான் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஐ மீன் ஏதாவது டிசீஸா இருக்கலாம், சுகரோ, பிபியோ எது வேணா இருக்கலாம். சொன்னீங்க அப்டின்னா, அது ரிலேட்டடா வந்து ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க் யூ. ஓகே, ஓகே. சூப்பர் பிரதர். அப்படியே என்னுடைய ஃபீட்பேக்குமே நான் தொடர்ந்து அப்படியே குடுத்துடுறேன் லீடர்ஸ். ஸோ ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சாய் குரலரசு, சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் வெஸ்டேஜ், மைகோல் அசிஸ்டன்ட் டைரக்டர் திஸ் மந்த். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஃபீட்பேக் ட்ரைனிங்ல இன்னைக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன் லீடர்ஸ். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். சரி, ஓகே, ஃபைன். ஸ்கிரீன் தெரியுதுப்பா, கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. அதுதான் சிஸ்டர், ஒரு நிமிஷம். ஓகே, நான் திருப்பிக்கிறேன் சிஸ்டர். ஆக்சுவலாக வீட்டை விட்டு வெளியே வந்து தான் இந்த ஒரு மீட்டிங்குமே நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஷூர் சோப்பை தான் இந்த வாரம் நான் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ வீக்லி நம்ம ரொம்ப டெப்த்தாக சொல்கிறத விட இருக்கிற எஃப்எம்சிஜியை ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய வெஸ்டீஜோடைய நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அஷூர் சோப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீம், துளசி, புதினா எல்லாமே இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்களே வந்து உங்களுடைய வெஸ்டீஜ் ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு கிரேட் 1 சோப். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 76% இருக்கக்கூடிய டிஎஃப்எம் இருக்கக்கூடிய ஒரு சோப் தான். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு ஹார்டான ஒரு கெமிக்கல்ஸுமே இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இதோடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து 75 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு டிபி ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு சோப்பை வந்து ட்ரை பண்ணலாம். நார்மலாக சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சோப்புக்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு சோப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி கிளிசனிங் பார். ஸோ இதுவுமே வந்து ஒரு நம்பர் 1 ப்ராடக்ட் தான் சொல்கிறேன். இதில் வந்து பட்டர், ஆலோவேரா, கவுகின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. இதுவுமே நார்மல் ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதோடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 85 ருபீஸ். நம்மளுக்கு வந்து 58 ருபீஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 75 கிராம் வந்து இந்த சோப் இருக்குது. ஸோ
இதுலயுமே வந்து நிறைய கிரேட் 1 சோப் தான் இதுவுமே. ஸோ இதுலயுமே எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ 1 or 2 தான் ஓகேங்களா. அலோவேரா வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கிற மாதிரி இதுல உள்ளாரையுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது விதத்துல பார்க்க சொல்ல அலோவேராலாம் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பிரதர் சொன்ன மாதிரி அலோவேரா கேப்சூல் எடுத்துக்கிறதுக்கும் சோப் எடுத்துக்கிறதுக்குமே வந்து ஒன் ஆஃப் த காம்பினேஷன் இல்லையா. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைவெஸ் மேட்டிக் டிஜிட்டல் பவுடர். ஸோ இந்த ஒரு பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் ஓகேங்களா. இது 500 கிராம். ஸோ வந்து ஆக்சிஜன் பவுடர் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து வித் ஆப்டிக்கல் பிரைட்னஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல கரப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டெயின்லெஸ்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதோட ஃப்ரெக்ரன்ஸ் நிஜமாலுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா கொஞ்ச காலமா நாங்க இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 500 கிராம். ஸோ இதோடைய எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 220 ரூபாய். ஸோ இது வந்து 155 ரூபா நம்மளுடைய டிபி பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கையாலையுமே வாஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மிஷின் லிக்விடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷூர் கேட்டகரியில இருக்கக்கூடிய என்சன்ட் பவுடர் ஓகேங்களா. பாடி டால்க் வந்து இது உமனுக்கு யூஸ் பண்றது. ஸோ எங்க அம்மாலாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய கிராம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம். ஸோ 85 ருபீஸ் வந்து எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 56 ருபீஸ் தான் வாங்குறோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் ஓகேங்களா. இதுல வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ்க்குமே இது வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ பாடி பவுடர்னா பாடிக்கு மட்டும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபேஸ்க்குமே வந்து எடுத்துக்கிறாங்க. நம்பர் 1 குவாலிட்டியான ஒரு பவுடர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கேர் ஷாம்பு. ஸோ இந்த ஒரு ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா அவகாடோ அண்ட் ரோஸ்மெரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 200 ml இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு. இதுல வந்து ப்ரோ விட்டமின் B5 அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அவ்வளவு கொடுத்து வாங்குற மாதிரி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளுடைய வெஸ்டீஜ்ல ஒன் ஆஃப் த கிரேட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஸோ மென் அண்ட் உமன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் கொஞ்ச காலம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவுமே திருப்பி இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. எதனால இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்க என்னுடைய அனுபவத்துல வந்து நான் பார்த்ததுல வந்து எனக்கு ஹேர் லாஸ்க்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். இது வந்து நிஜமாலுமே நீங்க எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் நான் அடுத்து ஷேர் பண்றேன் லீடர்ஸ். ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். ஓகே ஃபைன் லீடர்ஸ். இன்னொரு விஷயம், 1 செகண்ட். முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா லீடர்ஸ். இன்னைக்கு நடந்த மார்னிங் லேர்னிங் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ காலையில மார்னிங் லேர்னிங் வீடியோ பார்த்த லீடர்ஸ் என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம். ஸோ அதை வந்து அப்படியே ஃபாஸ்டா எனக்கு எல்லாருமே பண்ணணும். யாரெல்லாம் மார்னிங் லேர்னிங் வீடியோ பார்த்தீங்களோ அவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃபயர் டீம் குரூப்ல வந்து என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடலாமா சீக்கிரமா. நீங்க மீட்டிங்குள்ள ஆக்டிவா இருக்கீங்கன்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோஎன்சின் Q10 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாருமே வந்து இன்னைக்கு மார்னிங் லேர்னிங் வீடியோல பார்த்துருப்போம். எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட். நிறைய பேர் இன்னும் மெசேஜ் போடலையே, நீங்க மீட்டிங்ல இல்லையா லீடர்ஸ்? யாரெல்லாம் மெசேஜ் போடுறாங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஆக்சுவலா மார்னிங் லேர்னிங் வீடியோல நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்ல அடங்கி இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். பட் ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல கலந்துருக்குன்றப்போ அதுல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் இங்க வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. டைம் வேஸ்ட் பண்ண நான் விருப்பப்படல. அழகா ஒரு பிரதர் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்னு போயிட்டு இப்ப அழகா பார்த்துட்டு வந்து அந்த ஒரு போட்டோவுமே இங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கான ஒரு இதுதான் ஓகேங்களா. இப்போ ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம், அதையுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மார்னிங் லேர்னிங் வீடியோல ஒரு பிரதர் என்னோட டீம்ல வந்து அவங்க ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணி ஸோ அந்த இமேஜ்ன்றதை ஷேர் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ 1 செகண்ட். ஸோ இது பாருங்க, இதயத்துக்கு அருமையான ஒரு செயல். உங்களுடைய ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சீக்கிரம் கியூர் பண்ணி கொடுக்கும். அண்ட் கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கியூர் பண்ணி கொடுக்கும். மூளையில ஏதாவது பிரச்சனை இருந்தால் கியூர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுல பல வகையான செல் இருக்கு. இது வந்து செல், அதாவது உங்களுடைய நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்களால தான் ஆனது. அந்த செல்களை வந்து அதோடைய சக்தியை வச்சுக்கும். அது இறந்த செல்களை மீண்டும் கொண்டு வரும். அண்ட் ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இது யூஸ் பண்றாங்க. அண்ட் இது எடுத்துக்கிறது மூலியமா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு. நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நான் இங்க ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ
நியூட்ரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டு இன்க்ரீஸ் த பவர், உங்களுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் டோட்டல் மெமரி லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குமே நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் லிவருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அண்ட் ஹார்ட்டுக்கு நல்ல ப்ராடக்ட் அண்ட் ஹெட்டக்கு உங்களுக்கு வந்து அப்பப்போ எனக்கு தலைவலிக்குது, அப்பப்போ எனக்கு வந்து இதுவாக இருக்கு, தலைபாரமாக இருக்கு அப்படின்றவங்க இந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். அண்ட் டு ட்ரீட் கேன்சருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறது மூலியமா நம்ம கேன்சருமே நம்மளுக்கு வந்து இல்லாம ஆகுது. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி, மேலுக்கு வந்து டெஸ்டோஸ்டோம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே புரியும் நான் நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்று, நைட்டு ஒன்று, ஆஃப்டர் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டீம்ல வந்து ஒரு பிரதர் வந்து போன வீக் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நான் கம்பல்லாம் பண்ணல. பிரதர் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நீங்க ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ என்னால மீட்டிங்ல எனக்கு பேச தெரியல, நான் எனக்கு போக போக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து சுப்பிரமணியன் 5%. அவருக்கு வந்து மீட்டிங்ல பேச ஷையா ஃபீல் பண்ணதா சொல்றாரு. அதுக்கப்புறம் பேச எப்படி தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதனால வந்து இந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் லீடர்ஸ், ஜஸ்ட் லிசன். குட் மார்னிங், சுப்பிரமணியன் 5%. நான் வந்து பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதில் வந்து எல்லா பொருளுமே யூஸ் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. நேற்று பேசின மீட்டிங்கு டெய்லி இப்போ கேட்டுக்கிட்டு தான் வர்றேன். எனக்கு வந்து நல்லா டைம் எடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீட்டிங்கில் கேட்டு இன்னமும் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே நான் வந்து ஃபுல்லாக இறங்கி செய்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஓகே லீடர்ஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த டீமுக்குள்ள ஜாயின் ஆனாரு. ஓகேவா, ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு ஸோ பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஃபீட்பேக் போன வாரம் கொடுத்துட்டு இந்த வாரமும் கொடுத்துட்டு ஸோ மீட்டிங் பார்க்கறதுனால தான் எனக்கு வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட், எல்லாருமே கவனிக்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே ட்ரைனிங் வாங்க. ட்ரைனிங் வந்தீங்கனாலே உங்க பிசினஸை புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற ஒரு தாட்டோட இந்த ஒரு என்னுடைய டாக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ வெல், தேங்க்யூ. ஓகே பிரதர். ஸோ சூப்பர் ரொம்ப அமேசிங்கா வந்து அழகா இன்னொரு டைமுமே வந்து அந்த கோயின்சன் கியூட்டைனை பத்தி ஒரு ரீகால் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா ரியல் தான் லீடர்ஸ். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப அந்த குழந்தை பேரு பிரச்சனையில வந்து இப்போ வந்து நம்ம எனர்ஜி பூஸ்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில நம்ம வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. அது கூடவே இதுக்கு முன்னாடி இப்ப எனர்ஜி பூஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, விந்தணு உற்பத்தியில வந்து அதிக அளவுக்கு பங்கு வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஎன்சன் கியூட்டன். ஓகேங்களா, சோ ஏன்னா இதுல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்றதுமே வந்து நமக்கு லாஸ்ட் வீக் வந்து நான் ப்ளே பண்ணி காமிச்சிருந்தேன்ல, வாசுகி மேம் கோல்ட் டைரக்டர் எடுத்துருப்பாங்கல்ல, இதுல கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா, எந்த அளவுக்கு வந்து இது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அழகா இப்பயுமே வந்து பிரதர் வந்து ரீகால் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, ஓகே லீடர்ஸ், நான் வந்து என்னோட ஸ்கிரீன் நான் அப்படியே ஷேர் பண்றேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிறத படி மீதி பேர் எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபீட்பேக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களோடது கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி யாராச்சும் FBK கொடுத்துருக்காங்களா என்னன்றதையும் நான் செக் அவுட் பண்ணிடுறேன். சரி, ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் லைனா வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பி சிவகுமார் பிரதர் உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்றேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணலாமா? உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அப்படின்றத அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா மீட்டிங்ஸ்ல எல்லாருமே வந்து பேசணும். ஓகேங்களா, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, கூச்சப்படக்கூடாது. ஸோ கண்டிப்பா டைம் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு, ஸோ அதை பத்தி நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் பாருங்க. அபிஷா சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். லீடர்ஸ் நீங்க பேசாம உங்க டீம்ல இருக்கவங்க பேச மாட்டாங்க இல்லையா, பேசலாமா? சரி, ஓகே, அருள் பிரசாத் சார் நீங்க உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மேடம், என்னோட டோன் ஆடியோவா மேடம்? கேக்குது சார், கிளியரா இருக்கு, தொடர்ந்து பேசுங்க. மேடம், டோன் ஆடியோவா இருக்கா? கிளியரா இருக்கு, பேசுங்க. இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து இந்த வெளி மூலத்துக்கு வந்து சொல்லலாம் பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க.
அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன். வெளி மூலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதில் நான் வந்து 100% ரிசல்ட் நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்து சாலை ஆய்வாளராக வேலை செஞ்ச காலத்தில் வெயிலில் வேலை, தார் கலவையே ஹீட்டு எல்லா இடத்துலையும் பார்த்து எனக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆயிடுச்சு. பிளட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் வந்து நான் எனக்கு எடுத்த ப்ராடக்ட் வந்து ஆலோவேரா, ஆம்லா, நோனி, டயட்ரி ஃபைபர் 4 இது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஆம்லா வந்து காலையிலேயே நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஆலோவேரா சாப்பிட்றதுக்கு அப்புறம், ஆலோவேரா வந்து காலையில நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தென் வந்து நோனி வந்து காலையில் மத்தியானம் நைட்டு இந்த வலி இருந்துச்சுன்னா, வலின்றது ஆசனவாயை சுற்றி ஒரு வலி இருக்கும். 2வது வகை ஆசனவாய்க்குள்ள ஒரு வலி இருக்கும். இந்த 2 வகையும் குத்தல் போல ஒரு வலி இருக்கும் ஆசனவாய்க்குள்ள. இந்த 2 வலியும் தாங்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இந்த வலி இருந்துச்சுனாக்கா நோனி 2 கேப்சூல் நான் போட்டுக்கிட்டேன். காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2. இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கணும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நான் எடுத்துக்கிற பிறகு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன தான். டயட்ரி ஃபைபர் வந்து காலையில் நான் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் கலந்து, ஒரு 100 கிராம் 150 கிராம் எம்எல் தண்ணியில் கலந்து, அதை நான் கலந்து விட்டு நான் யூஸ் பண்ணி அதை காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிடுவேன். மோஷன் ஃப்ரீயாக போயிடும். ஃப்ரீயாக போனாலும் அந்த வலி இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாளடைவில் ஒரு 10 நாளில் வந்து வலி விட்டுருச்சு. ஆனால் அந்த வீக்கம்லாம் இருக்கத்தான் செஞ்சு. அப்புறம் நாளடைவில் ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு அந்த ரத்த நாளங்கள் பூராமே உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து எந்த வலியும் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு 55 வயசு ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஆப்ரேஷனுமே நான் பண்ணலை ஃபைல்ஸுக்காக. அதான் மேடம் நான் சொல்லணும்னு நினச்சேன். விஷுவல் தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா, ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தினாலையும் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சரிதா சிஸ்டர், உங்களுக்கு பண்றேன். உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் பாருங்க சிஸ்டர். லீடர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் அப்படின்றது ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? 8% ஐஸ்வர்யா சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? சரி, ஓகே. யாரு ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? யாரு வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? பேசினவங்களே பேச வேண்டாம். நியூ லீடர்ஸ் யாராச்சும் பேசினா, இல்லைன்னா மீட்டிங் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, பிரான்ச் டைரக்டர் ஷாம்லா சிஸ்டர், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணுங்க. Hi team, very good morning. Myself Shamla, branch director of Vestige. நான் என்ன ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து டியூ கார்டுன்றது வந்து நான் டியூ கார்டு இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி ஜஸ்ட் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் வந்து சொல்லி தான் ஆகணும் இதில். ஏன்னா நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த இன்டிமேட் வாஷை நான் யூஸ் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டர் தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இச்சிங் ப்ராப்ளம் அப்படின்றது இல்லாமல் இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 3-4 மந்த்தாக வந்து அவங்களுக்கு வரலை அப்படின்றதுக்காக கேப்சூல் கேட்டிருந்தாங்க நம்மளோட இதில். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெகுலராக வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 மந்த்தாக வராத அந்த பீரியட்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஷதாவரி மேக்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபிளாக்ஸ் ஆயில் அண்ட் ஆலிவேரா கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 3மே வந்து நான் சஜஷன் பண்ணியிருந்தேன். அவங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக கண்டினியூஸாக இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு. இந்த மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வேணா ஆர்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஸோ எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ் தான் இது. ஓகே ஓகே சிஸ்டர், ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். லீடர்ஸ், இன்டிமேட் வாஷ் இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த pH லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு பிரைவேட் பார்ட்ல நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது ஸ்பெஷலா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 30+ மேல எல்லாம் போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பரமேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இவங்களோட நம்ம வந்து ஃபைனல் முடிச்சிடலாம். ஸோ லீடர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கண்டிப்பா எல்லாருமே உங்களோட டீம்ல இருந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படின்றத நீங்க கொடுக்காம இங்க வந்து ப்ராடக்ட் மூவ் ஆகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸும் நடக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க ஷேர் பண்றோம். ஓகேவா? ஸோ அதை ஷேர் பண்ணாதான் மற்றவங்களுக்குமே வந்து தெரியும். அதுக்கு அந்த ஒரு மோட்டிவ்காக தான் இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் எல்லாமே, நம்ம ட்ரைனிங்ஸ் எல்லாமே நியூ ஜாயினர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதை நீங்க சொல்லுங்கன்னு நம்ம அதுலயே வந்து மீட்டிங்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாய் குரலரசு பிரதர் கூட இப்போ விஷ்ணு பிரதர் பேசின அடுத்த செகண்டே ஸ்டார்ட் அப் பண்ணாரு. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் நான் இவங்க முடிச்சிட்டாங்க, தேங்க்யூ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வீணாக்க கூடாது இந்த ஒரு ட்ரைனிங்ல. ஓகேவா? அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. பரமேஸ்வரி சிஸ்டர், அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ப்ராடக்டோட ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சிஸ்டர், பரமேஸ்வரி சிஸ்டர். பிரதர் கொஞ்சம் இங்க இப்ப என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா பிரதர்? கிளியர் சிஸ்டர், கிளியர். தொடர்ந்து பேசுங்க. ஓகே 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 ஓகே. நம்மளோட நான் என்ன ப்ராடக்ட் ஃபீட்பேக் கொடுக்க போறேன் அப்படின்னா வந்து நம்மளோட அஸ்வரோட க்ரீமிங் பார் தான். அதுவும் வந்து அதுக்கு தொடர்ந்து வந்து அந்த ரெட் கலர்ல இருக்க அந்த இன்னொரு அஸ்வரோட டெட்டாயில் சோப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கா நம்மளோட ப்ராடக்ட்ல வெஸ்டேஜில் இருக்க அந்த ப்ராடக்ட் தான். அது வாங்கி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து நம்மளோட அஸ்வர் சோப் வந்து க்ரீன் கலர் சோப் தான் யூஸ் பண்ணேன். அது அம்மாம் சோப் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அதை விட இந்த ரெட் கலர் சோப் வந்து எப்படி சொல்லுது, நம்ம காலையில குளிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனா கூட அந்த வேர்வை ஸ்மெல்லு அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்மளோட ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கு. அந்த வெயில் நேரத்துல எல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும் இல்லைங்களா, ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளோட அந்த அஷ்வர் சோப் வந்து அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். அதுதான் இப்போ என்னோட ஃபீட்பேக். நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன். அதை தொடர்ந்து வந்து நம்மளோட வெஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து 100 பிவி பண்ணுறதுல வந்து ஃப்ரீ வவுச்சரில் வந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் பற்றி தான் சொல்லணும். அது யூஸ் பண்ணி இப்போ ரொம்ப எப்படி சொல்லுதுன்னா வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலாம் முட்டி வலிக்கும். இருக்கேன் இப்போ கால் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம சமையல் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலாக இருக்கட்டும், ஒரு சிக்கன் வறுவலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, அதில் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த எண்ணெயோட வெள்ளம் இல்லாமல் அப்படியே நம்மளோட சாப்பிட்டதுக்கான அந்த இதுவே தெரியாம லேசா ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இருக்கும் நம்மளோட ரைஸ் பிராண்ட் ஆயில். வந்து நம்மளோட ஹார்ட்டை வந்து கண்டிப்பா நம்ம நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு நம்ம இதயத்துக்குமே இது நல்லது. பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்குமே ஸ்டைல்ல எல்லாரும் அது வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு எடுக்கணும்னா அந்த கொஞ்சமாவது நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியும் நம்மளோட ப்ராடக்ட்ல இருந்து. சிஸ்டரோட ஃபீட்பேக் அவள் தான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர்.
ஓகே சிஸ்டர். ஓகே ஃபைன். தேங்க் யூ ஸோ மச். ஓகே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் வந்து அழகா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த ஒரு மீட்டிங்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சேம் டைம்ஸ் லீடர்ஸ், இன்னும் ஒரு அப்டேஷன்ஸ் எல்லாரும் கவனமா கவனிங்க. அக்ரி கிரானுவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 27th தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இதோட இப்போ நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ்க்காக நம்மளது ஹோல்ட் பண்றாங்க. ஸோ வேற ஒரு பிராண்ட் நேம்ல கிரானுவல்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? மேனுஃபேக்சரை வந்து மாத்துறாங்க. எப்படி வந்து டியூ கார்டன்ல நமக்கு சேஞ்ச் பண்ணாங்களோ, ஏன்னா டியூ கார்டன்ல சேஞ்ச் பண்ணும்போது அதுல கண்டிப்பா நமக்கு பிரைஸ்மே கம்மியாகி வந்தது. இப்ப நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிரானுவல்ஸ் உடைய நேம் பிராண்ட் மாத்துறாங்க. ஓகேங்களா? மேனுஃபேக்சரோடைய இது மாத்துறாங்க. ஸோ அப்படி அந்த ரீசன்ஸ்னால இப்ப 27th இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் மூவ் பண்ணிக்கலாம்னு நமக்கு பர்மிஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு கிரானுவல்ஸ் நம்மளால வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. யாராச்சும் அக்ரில மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்ப 27th உங்களுடைய பர்ச்சேசிங்க வந்து நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு வேண்டிய ப்ராடக்ட்டை இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்ப வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வருது, எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அத வந்து கரெக்டா வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் இன்னும் மை பிவில 0ன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, சோ இன்னமும் நம்ம வந்து தேறது கஷ்டம்தான். ஓகேங்களா? உங்களோட பிவில 0ன்றது நீங்க பார்க்கவே கூடாது. அந்த இடத்துல வந்து மஸ்ட் உங்களுடைய செல்ஃப் பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னாதான் உங்களுக்கு கீழ வரவங்களையும் நீங்க பெர்ஃபெக்ட்டா வழி நடத்துவீங்க. ஓகேவா? சோ அப்பதான் அது வந்து ஒரு ஜென்யூனான ஒரு பிசினஸா இருக்கும். சோ அத வந்து கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ணுங்க. சோ இந்த ஒரு மீட்டிங்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸும் குரூப்ல வந்து போட்டுடுங்க. தேங்க்யூ.